யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. சமீபத்தில் இந்த நீயா நானால இந்த யாமினின்ற ஒரு பொண்ணு அவங்களோட காதல் கதையை சொன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே அது எப்படி வருதுன்னா யாமினியோட லவ், யாமினியோட காதல் கதை, யாமினியோட கண்ணீர் அப்படின்ற மாதிரியா வரிசையை வந்துகிட்டு இருக்கு. சரி என்னதான் அப்படின்னு அந்த ஷோவை போய் பார்த்தேன். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இவங்க எப்படி இந்த பொண்ணை பிரைஸ் பண்ணி இந்த பொண்ணோட காதலை வந்து இந்த அளவுக்கு ரொமான்டிசைஸ் பண்ணி இவங்க போடுறதுக்கும் அந்த பொண்ணு சொன்ன அந்த கதைக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணும் அந்த பையனும் காதலிச்சிருந்திருக்கு. அந்த பொண்ணோட கண்ணீர் சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப டீப்பா லவ் பண்ணியிருந்தாங்க தெரியுது. அந்த பொண்ணுமே அந்த பையனுக்கு ரொம்ப டிபெண்டா இருந்தது. அவங்க காதல்ல இன்னொரு பையனால ஒரு விரிசல் விழுகுது. அந்த பையன்கிட்ட பேச வேணாம்னு சொல்றாப்ல, இவங்க அதை கேட்கல போல. அதனால அந்த பையன் வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி போயிடுறாப்ல. அந்த பொண்ணே அந்த ஷோல இதைத்தான் சொல்றாங்க. அந்த பையன் அதை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் டாக்ஸிக்கா மாறிட்டேன்னு சொல்றேன். அதாவது அந்த பையன் அவரோட வாழ்க்கையை பார்க்க போயிட்டாப்ல. ஏன்னா கூடவே இருந்து அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இந்த பொண்ணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம இதை விட்டு விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வாழ்க்கையை பார்க்க போனாலும் இந்த பொண்ணு அதை விட அவர் ரொம்ப நாளா பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அவருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணிட்டு வந்தேன் அந்த பொண்ணே சொல்றாங்க. அவங்களோட சுத்தி உள்ளவங்களுக்கு கால் பண்றது, அதுக்கப்புறம் அவரோட வேலை பார்க்குற இடத்துல போய் நிக்கிறது, அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய சித்திரவதையை கொடுக்கும். இது நான் பண்றது ரொம்ப பெரிய டாக்ஸிக்னு அந்த பொண்ணு அதை ஓப்பனாகவும் சொல்றேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ரொம்ப டிபெண்டா இருந்துட்டேன், இப்போ என்னால போக முடியல, அவர் இன்னொரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே ஒரு பையன் வந்து இந்த இடத்துல இருந்து இதே டாபிக்கை இவ்வளவு எலாபரேட்டா சொல்லி இருந்தா இவ்வளவு மீம் பேஜஸ் அந்த பையனுக்கு ஒரு பிரைஸ் வீடியோ மாதிரி போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு எனக்கு கண்டிப்பா அந்த பையனை வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. டே டாக்ஸிக்கு திருந்துடா அப்படின்னு இருப்பாங்க. ஒன்னு இந்த சைடு போய் அழுகையை பார்த்து கண்ணீர் வர்றது, இன்னொரு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தூக்கி போட்டு அடி. ஆக்சுவலா ரெண்டுமே தப்பு. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னால வெளியே வர முடியல, நான் டிபெண்டா இருக்கேன், அதோட சேர்த்து நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கேன்றாங்க. அதனால தான் அந்த கீழே இல்ல லவர் மூவி அருண் ஆட் பண்ணி நோ மீன்ஸ் நோனா எல்லா பக்கத்துக்கும் ஒண்ணுதான். அதை பிரைஸ் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணணும். அதை என்கரேஜ் பண்ற மாதிரியான மீம் கிரியேட்டர்ஸ் மீம் போடுறது அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. அந்த பொண்ணு அதுல இருந்து வெளியே வர விடாது. ஏன்னா அங்க உள்ள ஒரு அம்மா சொல்றாங்க, ஏமா இந்த உலகம் பெருசுமா, நீ வந்து உனக்கு பிடிச்சதை பண்ணுமான்றாங்க. அந்த பொண்ணு அதை மாறல. அடுத்து கோபி என்ன சொல்றாப்ல, அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் போய் வாழு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு மாறுற மாதிரி இப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவங்க பிரைஸ் வீடியோ போட்டாங்கன்னா அந்த பொண்ணு அதை என்கரேஜ் பண்ணுமா, இல்ல அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வெளியில வர வைக்கும்? ஆக்சுவலா கோபி என்ன நம்மளுக்கு தோன்ற அந்த கொஸ்டினையும் கேட்டிருப்பாப்ல, ஏமா நீ பண்றது அந்த பையன் பண்ணியிருந்தா நீங்க ஏத்துக்கிறியான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு முடியாதுன்றுவாங்க. அவங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்றது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இந்த சொசைட்டியவே தப்பா இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி யாமினி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, லவர் மூவி அருணோடலாம் நம்மளை கம்பேர் பண்ணி போட்டிருக்கானேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இது மீம் கிரியேட்டர்ஸ்க்காக தானே தவிர உங்களுக்காக இல்ல. ஏன்னா நீங்க பண்ற தப்ப நீங்களே உணர்ந்து அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்றீங்க. ஆனா முடியலைன்றப்போ உங்களுக்கு எதிர்த்து நின்று பேசி நான் என்ன பண்ண போறேன்? முடிஞ்ச அளவு யாருக்கும் டிபெண்டா இருக்காம முடிஞ்ச அளவு வெளியில வந்து உங்களோட லைஃபை வாழ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கே தெரியுது அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு கொடுங்க, எல்லாம் நல்லதா நடக்கும்.